வணக்கம். இயற்கை கருத்தரித்தலில் நான் அதுக்கான ப்ரோட்டோக்காலை கரெக்டாக கைட் பண்ணிக்கிட்டு மருந்து கொடுத்துட்டு வரப்போ என்கிட்ட வந்த பிணியாளர் மிஸ்டர் வாஹித், அவங்க ஒய்ஃப், அவங்க மோர் தேன் 7 இயர்ஸாக இந்த ப்ராப்ளத்தில் இருந்திருக்காங்க. என்ன விஷயம்னா, அவங்க ரொம்ப ரெகுலராக தைராய்டு டேப்லெட் எடுத்துக்கிட்டு அந்த தைராய்டு டேப்லெட் டோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டு அதனால ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் அவங்க ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க. என்னுடைய நேம் வாஹித், மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்கேன். ஆக்சுவலாக நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். வணக்கம், என் பேர் சஹானா. நாங்கள் சென்னையில் தான் இருக்கோம். 2012 இன்டர்ரிலிஜன் மேரேஜ் தான் எங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கலை. ஸோ அதனால் ரன்அவே மேரேஜ் தான். நம்ம வீட்டு சைடு ஃபேமிலி சப்போர்ட் இருந்தாங்க. இருந்தாலும் நம்ம தனியாக தான் இருந்தோம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் 2 பேருமே தனியாக தான் இருந்தோம். மேரேஜ் ஆன புதுசில் லவ் மேரேஜ் சொல்லவே தேவையில்லை. ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ஜாலியாக, அது பாட்டுக்கு அப்படியே இந்த உலகத்தில் இல்லாத மாதிரி ஒரு லைஃப் நல்லா போயிட்டு இருந்துச்சு. கல்யாணம் இது லைஃப் நல்லா சந்தோஷமாக தான் போயிட்டு இருந்தது. ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வரைக்குமே எனக்கு அந்த குழந்தை இல்லைன்ற ஒரு இது எனக்கு தெரியலை. அது ஒரு பெரிய இஷ்யூன்றதே எனக்கு ஆக்சுவலி பெருசாக தெரியலை. எனக்கு அது அப்போதைக்கு அது தெரியலை. மேரேஜ் ஆகி ஒரு 6 மந்த்ஸ் இருக்கும். 6 மந்த்ஸில் கொஞ்சம் பீரியட்ஸ் எனக்கு கொஞ்சம் தள்ளி போச்சு. தள்ளி போகும்போது மேபி குழந்தை இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசையில் போய் செக் பண்ணப்போ அது இது குழந்தையில் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறதோட தைராய்டு இருக்கான்னு செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். லேடி டாக்டர் தான் போனோம். தைராய்டுக்கு செக் பண்ணப்போ தைராய்டும் இருந்துச்சு. ஒய்ஃபுக்கு கொஞ்சம் தைராய்டு பிரச்சனை இருந்தது. எனக்கு மேரேஜுக்கு முன்னாடி பிசிஓடி இருக்குன்றது தெரியும். பட் தைராய்டுன்றது எனக்கு இல்லை. அது எப்படி வந்துச்சுன்றதும் எனக்கு தெரியலை. 1 இயர் ஆச்சு, 2 இயர் ஆச்சு, 3 இயர் ஆச்சு, 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு 3 இயர்ஸ்க்கு மேலே தான் ஒரு பயமே வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது, நம்மளுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, இத்தனை வருஷம் ஆகிடுச்சு, இன்னும் குழந்தைன்னு ஒன்று இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிது. ரொம்ப பெருசாலாம் வரல, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த தைராய்டு பிரச்சனை போகிற அலோபதி இது பார்த்துக்கிட்டு இருந்தோம். பார்த்துட்டு ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் வரைக்கும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கல. அது ஒன்றும் சரியாகலை. டெய்லி டேப்லெட் போடுற மாதிரி இருந்தது. 100, 120, 160 இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் போயிட்டே இருந்ததை தவிர அதுக்கு கொஞ்சம் தீர்மானம் இல்லாத மாதிரி இருந்தது. எங்கள் ஹஸ்பண்ட் சைடில் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. அவங்கவுங்க தம்பிங்களுக்கெல்லாம் மேரேஜ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களுக்குலாம் டக்குன்னு குழந்தை நிற்கும். எனக்கு குழந்தை அப்படியே தள்ளிக்கிட்டே போய்கிட்டே இருந்துச்சு. நாங்களும் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ எல்லா டாக்டர்கிட்டையுமே போவோம். இங்கே தான் அங்கே போய் பார்ப்போம், அங்கே போய் அவங்க இவங்க கைராசியான டாக்டர், வாங்க இங்கே போகலாம் அப்படின்வாங்க. அங்கேயும் போவோம். இன்னொருத்தவங்க இங்கே நல்லா பார்ப்பாங்க, வாங்க இங்கே போகலான்னு கூப்பிடுவாங்க. எங்கெங்கெல்லாம் சொல்கிறாங்களோ எல்லா டாக்டர்கிட்டையும் போவோம். அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் சொல்கிறாங்களோ அதையும் பண்ணுவோம். அலோபதி டாக்டர் நிறையா டாக்டரை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பெரிய லெவலில் டாக்டரை பார்த்துட்டு ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் எதுவுமே இதாகலை. அடுத்து என்ன பண்ணிட்டோம், சரி இப்போ குழந்தை ட்ரை பண்ணையில் இந்த தைராய்டு இருந்தால் குழந்தை நிற்காது, இதை இது பண்ணிட்டு தான் வரணுன்ட்டு அலோபதியில் நிறையா எக்ஸசைஸு, நிறையா டேப்லெட்ஸு மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 வரைக்கும் பில்லு இது பண்ணி போட்டுட்ருப்பாங்க. அதையும் பார்த்துட்டே இருந்தோம். அவங்க கொடுக்குற மெடிசின்ஸ் எல்லாமே எடுத்துப்போம். எல்லாமே எடுத்துமே எங்களுக்கு சக்ஸஸே ஆகலை. அதாவது ஒரு 3 மாதம் நீங்கள் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் கண்டிப்பாக நின்றுடும் அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு சொல்லுவாங்க. நாங்கள் போவோம் 3 மாதம் எடுப்போம், 4ஆவது மாதம் போவோம். டாக்டருங்க என்ன சொல்லிவிடுவாங்க, ஏம்மா நிற்கலாம், திரும்பி என்கிட்டயே கேட்பாங்க. எனக்கு என்ன ஏன் நிற்கலன்னு தெரியணுன்றதுக்காக அவங்கக்கிட்டே வந்திருக்கோம். திருப்பி எங்ககிட்டே அந்த கேள்வி கேட்கும்போது என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு 2013 மேரேஜ் ஆச்சு. நாங்கள் 2014 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரீட்மெண்ட் பார்த்து பிசிஓடிக்குன்னு ஆரம்பித்த ட்ரீட்மெண்ட், பிசிஓடி தைராய்டுக்குன்னு ஆரம்பித்த ட்ரீட்மெண்ட் அப்படியே என்ன பண்ணியாச்சு, குழந்தைக்குன்னே ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பித்தாச்சு. இடையில என்ன ஆச்சுன்னா ஒரு 4-5 இயர்ஸாக அந்த டாக்டர் நீ உங்களுக்கு இதாகாது, நீங்கள் ஃபெக்கல்ட்டி சென்டர் பண்ணிக்கிங்க, ஐவிஎஃப் அந்த மாதிரி இது பண்ணிக்கங்கன்ட்டு கடைசி நேரத்தில் ஒரு வருஷம் ட்ரீட்மெண்ட் முடிகிற டயத்தில் அந்த மாதிரி சொல்லுவாங்க, ஐவிஎஃப் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. சரின்ட்டு நம்மளும் அடுத்து ஒரு டாக்டரை பார்க்கல, பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க இந்த டாக்டரை போய் பாருங்கள், அலோபதியில் அங்கே பார்த்தா எனக்கு நின்றுச்சு அப்படின்ட்டு அதையும் மென்ஷன் பண்ணி போய் பார்ப்பேன்.
எனக்கு என்ன ஆயிடுச்சு, எனக்கு தான் ப்ராப்ளம்ன்றதுனால அந்த மாத்திரை எடுக்க 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 எனக்கு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவுமே வந்துட்டு ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிச்சு. பயங்கர டென்ஷன், தைராய்டு இருக்கும், பயங்கர டென்ஷன் போகும். சின்ன சின்ன பிரச்சனை கூட பெரிய பிரச்சனையாக தெரியும். ஒரு மாதிரி லோன்லினஸ், வீட்லேயும் அக்செப்ட் பண்ணிக்கல, இவங்க சைடு மட்டும்தான் போயிட்டு வந்துட்டுருப்போம். சின்ன குழந்தை இல்லைன்றனாலே அந்த கொஞ்சம் அந்த இன்டிமேசி இதுவாயிடும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துகிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2017 வரைக்குமே நான் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். அப்புறம் இவங்கக்கிட்ட நான் வந்துட்டு எங்கள் ஃபேமிலி சைடில், எங்கள் மாமியார் வீட்டு சைடில் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே சென்னையில் இருக்கனால ஒன்றும் தெரியல, நாங்கள் சென்னையிலே இருக்கிறதுனால எங்களுக்கு ஒன்றும் தெரியலை. அங்கே போடுற பணம் இன்னும் குழந்தை இல்லையா, சும்மா தான் இருக்கியா, எதுவும் விசேஷம் இல்லையா அப்படி கேட்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி தர்ம சங்கடமாக இருக்கும். நானும் வச்சுக்கிட்டா வேணான்னு சொல்கிறேன்ற மாதிரி ஒரு மாதிரி தர்ம சங்கடமாக இருக்கும். 2017 அப்புறம் வந்துட்டு எங்களுக்குள்ளே ரொம்ப ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது வேறு மாதிரி ஆயிடுச்சு. இது குழந்தை இல்லைன்றது ஒரு விஷயம் வந்துட்டு லைஃபே வந்துட்டு சேஞ்ச் பண்ணுன்ற மாதிரி எங்களுடைய அந்த லவ் லைஃபே வந்துட்டு டோட்டலாக சேஞ்ச் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், நான் ஒரு வேளை வந்துட்டு உங்களுக்கு குழந்தைன்றது ரொம்ப முக்கியம்னா ஏன்னா நான் விலகிடுறேங்க, நீங்கள் வேணால் பார்த்து வேறு கல்யாணம் பண்ணிக்கிங்க, என்னால் இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாதுங்கன்னு சொல்லிட்டேன். நான் என்னால் முடியலைங்க, என்னைய கோச்சிக்காதீங்க, எனக்கு தெரியல, நான் சொல்கிற சரியாக தப்பான்னு தெரியல, நீங்கள் பார்த்துக்குங்க, வேணால் வேறு கல்யாணம் கூட பண்ணிக்கோங்க, எனக்கு குழந்தைக்காக இனிமேல் என்னால் எந்த ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது, பார்த்து நான் ரொம்ப வெறுத்து போயிட்டேன், என்னால் இதுக்கு மேலே முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நம்மளாலையும் ஓரளவுக்கு மேலே தானே எல்லாத்தையுமே தாங்கிக்க முடியும் அந்த ஸ்டேஜுக்கு. ஏன்னா என் ஃபேமிலி சைட்லேருந்து பேச மாட்டாங்க, கொள்ள மாட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க சைடு தான். நான் வீட்டில் தான் இருந்தேன், எனக்கு வெளியே எந்த எக்ஸ்போஷரும் இல்லைன்றப்போ அது ஒரு 4 செவத்துக்குள்ளே இருக்க ஒரு லேடி எப்படி இருப்பாங்கன்றது இமேஜின் பண்ணால் தெரியும். அந்த மாதிரி ஆயிடுச்சு என் நிலைமை இந்த செகண்டில். நான் மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்கையிலே சார், எனக்கு பரத் சார் தெரியும், அவரை நான் கன்சல்ட் பண்ணவே கிடையாது. அப்புறம் வந்து ஒரு 8 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து சாரை பார்த்து பேசினேன். நான் பார்த்து பேசினதுக்கப்புறம் சரி நீங்கள் இது பண்ணி வாங்க, இந்த தைராய்டு ரிப்போர்ட் எல்லாமே எடுத்துகிட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்றார் சார். அப்புறம் சடனாக ஒரு நாள் தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வேணால் வந்து சித்தாவில் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இவங்க. நான் கையெடுத்து கும்பிட்டேன். நான் தயவு செஞ்சு விட்டுருங்க, என்னால் இதுக்கு மேலே முடியவே முடியாது, நான் எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் வரலை, என்னால் முடியாது, என்னை விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டேன். நான் அவங்க மேடம் வந்து என்கிட்ட வரவே இல்லை, அவங்க வில்லிங் காட்டவே இல்லை. ஏன்னா அவங்க நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் போய் ஒவ்வொரு இடத்துலையும் ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆனதுனால அது போய் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போகணுமா, இப்போ எவ்வளவோ பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்துட்டோம், அங்கெல்லாம் சரி பண்ண முடியலையே, இங்கே இந்த சாரை போய் பார்த்து என்ன ஆக போகுது அப்படின்ட்டு அவங்க ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. அப்புறமேட்டு இவர் வாகித் சார் என்கிட்ட பார்க்குறப்பலாம், சார் அது ஃபெர்டிலிட்டி சரியாகுமா சார், கண்டிப்பாக சரியாகும் சார், நான் நிறைய கேஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, என்னால் ஆன முயற்சி. ஏன்னா அவர் நண்பர் வேறு எனக்கு, நானும் ஹோப் கொடுத்துட்டே இருந்தேன். அவர் கான்ஸ்டண்ட்டாக அப்ரோச் பண்ணிகிட்டே இருந்துகிட்ருக்காரு அவங்க மிஸ்ஸஸ் கிட்ட. ஸோ அவங்க மிஸ்ஸஸும் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் ரெஃப்யூஸ் பண்ணவங்க, சரி எல்லாம் போயிட்டு வந்துட்டோம், கடைசியில் இது ஒரு முறை கேட்டு பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் அவங்க வேண்டா விருப்பாக தான் வந்திருக்காங்க. வேண்டா விருப்பாக வந்திருப்ப சரி சும்மா போகலாம், இவர் கேட்குறாரு, இவ்வளோ நாள் கேட்குறாருன்னு கூட போவோம் அப்படின்னு தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வரப்பே என் மேலே ஒரு பெரிய ஹோப் அவங்களுக்கு கிடையாது. சரி இருந்தாலும் பரவாயில்ல. என்கிட்ட ஆக்சுவலாக நான் என்னென்னா, என்னோடய கான்செப்ட் என்னென்னா, ஒரு பேஷண்ட் என்கிட்ட வந்துட்டாங்கன்னா அவங்கள தவிர நான் வேறு எந்த விஷயங்களையும் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். அவங்க அந்த சூழ்நிலையில் அந்த நிமிஷத்தில் ஒரு பேஷண்ட் என்கிட்ட வந்து உட்காந்தாங்கன்னா கடவுள் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவங்கள என்கிட்ட அனுப்புகிறாரு, அவங்கள மேக்ஸிமம் எப்படி குணமாக்க முடியும், என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நான் யோசிப்பேன். அதில் என்னோடய மேக்ஸிமம் லிமிட்டை ஒர்க் பண்ணி தான் நான் அதில் அவங்களுக்கான மருத்துவத்தை நான் பண்ணுவேன். இது என்னோடய ரெகுலர் கேரக்டராகவே நான் வச்சுருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் வந்திருக்கிற பேஷண்ட்டு வந்து என்னோடய ஒரு க்ளோஸான ரிலேட்டிவ்னு நினச்சிக்குவேன். ரொம்ப எனக்கு நெருக்கமானவங்க, அவங்கள நம்ம சரிப்படுத்தியே ஆகணும் அப்படின்ற ஒரு ரேப்பாவை நானே க்ரியேட் பண்ணிவிடுவேன், நானாக மனசுக்குள்ளே க்ரியேட் பண்ணிவிடுவேன். இன்னொன்று அவங்க சொல்கிற சிரமங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த சிரமங்கள்லாம் நான் உணருவேன், எனக்குள்ளேயே மனசுக்குள்ளார உணர்ந்துட்டு அந்த சிரமங்கள்லேருந்து எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்ட்டு சித்த மருத்துவத்தில் சொன்ன முறைகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றத்தையும் யோசித்து பார்த்து எல்லாத்தையும் எப்படியாவது இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் கொண்டு வந்து அவங்கள கைட் பண்ணி அனுப்பிச்சணுன்னு தான் எதிர்பார்ப்பேன்.
ஸோ அதே மாதிரி அவங்க வந்தப்போ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சொன்னப்போ அவங்க முதல்ல அவங்க தைராய்டு ப்ராப்ளத்தை சரி பண்ணுவோம், தைராய்டு ப்ராப்ளத்தை சரி பண்ண உடனே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைராய்டு ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு இந்த சீத்தாப்பழ இலை தான், சீத்தாப்பழ இலை 4 இலை சீத்தாப்பழ இலையை எடுத்து கஷாயம் போட்டு 4 மிளகு இடித்து போட்டு 4 இலையை நான் 1-2 பிச்சு போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி காலை எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிருங்க. அது கூட இன்னும் கொஞ்சம் ஒரு சில மருந்துகள், சித்த மருந்துகள் எல்லாமே நேச்சுரல் மெடிசன் தான், கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட சொன்னேன். ஸோ இப்படி சாப்பிட்டு வரப்போ அவங்க சார் சீத்தாப்பழ இலைக்கு எங்கே சார் போகிறது, அது எப்படி சார் கிடைக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், சிம்பிள் கான்செப்ட், உங்களை நீங்கள் இத்தனை நாள் தைராய்டில் அவதிப்படுறீங்கனாவே உங்களை சுற்றி ஒரு கிலோமீட்டருக்குள்ளே கண்டிப்பாக சீத்தாப்பழ மரம் இருக்கும். ஏன்னா இதுதான் வந்து பிரபஞ்சத்தின் விதி, அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டம். ஸோ அதை போய் பாருங்கள். நான் அப்படி போய் அவங்க பார்த்துட்டு ஆமாம் சார் உண்மையுமே சீத்தாப்பழ இலை இருக்குது சார், எங்கள் வீட்டுக்கு பக்கமே இருக்குது சார். அப்போ அது உங்களை குணமாக்குறதுக்கு தான் இருக்குது, அதை எடுத்து முதல்ல கஷாயம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக அந்த கஷாயமும் நான் கொடுத்த மருந்துகளும் சேர்த்து சாப்பிட்டு வர கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட தைராய்டை கண்ட்ரோல் கொண்டு வந்தேன். தைராய்டு கண்ட்ரோல் பண்ணி அந்த லெவலை குறைச்சி நார்மல் TSH நார்மல் லிமிட்டுக்கு கொண்டு வந்து அந்த தைராய்டு டேப்லெட்டை ஹையர் டோஸ் சாப்பிட்ற தைராய்டு டேப்லெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக லோயர் டோஸுக்கு கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வித்ராவும் பண்ண வச்சேன். அவன் கடைசியாக அவர் சொன்னார், என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நீ எனக்காக ஒரு தடவை ட்ரை பண்ணு, எனக்காக தயவு செஞ்சு எனக்காக ட்ரை பண்ண, உன்னைய கம்பல் பண்ணலை, இதுதான் லாஸ்ட் டைம் நான் உன்னைய கூப்பிட்றது, ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு கூப்பிட்றது இதுதான் லாஸ்ட் டைமு, நீ எனக்காக ஒரு தடவை ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கோ அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். சரி உங்களுக்காக நான் வரேன், ஆனால் வந்துட்டு எந்த நம்பிக்கையும் எனக்கு கிடையாது, நிற்குன்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நான் ட்ரீட்மெண்ட் எடுப்பேன், ஒவ்வொரு மாதமும் நான் அந்த ப்ரெக்னென்சி கிட் வாங்கி செக் பண்ணுவேன், செக் பண்ணிவிட்டு அதில் அந்த லைன்ஸ் வரலன்ற போது அது எவ்வளோ அப்செட்டாக இருக்குன்றது எனக்கு தான் தெரியும். அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப அந்த இயர்ஸ் போக 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 அது ஒரு மாதிரி டிப்ரெஷனில் போயிட்டேன், நான் பயங்கர டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸில் போயிட்டேன் நான். சரி எனக்காக வாண்டனால அவருக்காக தான் நான் அந்த சித்தா ட்ரீட்மெண்ட்டுக்கே நான் அக்செப்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு 2 பேருமே வந்து பார்த்தோம், எல்லாமே செக் பண்ணி பார்த்தாங்க, எல்லாமே இந்த தைராய்டு இவ்வளோ மாத்திரை போடுறோம் என்னங்கிறது எல்லாமே சொல்லிட்டு இருந்து எல்லாமே பார்த்துட்டு ஃபஸ்ட்டு சிட்டிங் நாங்கள் போனப்போ வந்துட்டு டாக்டரை பார்த்தோன்னே வந்துட்டு எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடச்சிச்சு. எல்லாமே என்னம்மா நான் அது வரைக்கும் பார்த்த டாக்டர்ஸ் எல்லாமே உனக்கு தைராய்டு இருக்கா, PCOD இருக்கா, இவ்வளோ பெரிய பிரச்சனையம்மா, எப்படிம்மா குழந்தை நிற்கும் அப்படின்னு தான் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் ஒரு அப்ரோச் என்கிட்ட வந்துச்சே தவிர யாருமே பார்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லலை. டாக்டரை பார்த்தோன்னே வந்துட்டு இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைப்பா, பார்த்துக்கலாம், இதெல்லாம் எத்தனையோ பேர் குழந்தை பெற்றுருக்காங்க, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயந்தான், PCODலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, தைராய்டுலாம் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பே கிடச்சிச்சு. சரி ஓகே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20% ஒரு ஃபேத்தோட தான் நான் அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்துட்டு பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் சார் 2-3 ரெகுலராக நீங்கள் இந்த பொடி இந்த கஷாயம் இதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்ட்டு இது பண்ணார். அவங்க கொடுத்தாங்க, நம்பிக்கையே இல்லாமல் தான் நான் அவங்க கொடுத்த மருந்து எல்லாமே நான் சாப்பிட்டேன். எதுவுமே வந்துட்டு ஏன்னா அந்த 7 இயர்ஸ் கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்து கிடைக்கலன்றப்போ இதில் மட்டும் பார்த்து நம்மளுக்கு கிடச்சிட போதா, அவருக்காக தானே நம்ம போகணும், அவருக்காக நான் அந்த ட்ரீட்மெண்ட்டை நான் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எனக்காக அந்த ட்ரீட்மெண்ட்டை பார்க்கல, அவருக்காக அந்த ட்ரீட்மெண்ட்டை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் போனது. தைராய்டுக்கு வந்துட்டு மருந்து கொடுத்தாங்க முதல்ல. ஃபஸ்ட்டு நம்ம வந்து PCODக்கும் தைராய்டுக்கும் கண்ட்ரோல் பண்ணிடலாம், கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு பாப்பாவுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னோன்னே அதே மாதிரி அவங்க கொடுத்த மருந்து எல்லாத்தையுமே வந்துட்டு நான் எடுக்க ஆரம்பித்தேன் நான். அப்புறம் இடையில் அந்த தைராய்டுக்கு வந்து அந்த சீத்தாப்பழ இலை வந்து டெய்லி மார்னிங் வந்து ஒய்ஃபை குடிக்க சொன்னாங்க. ஹாட் வாட்டரில் கொதிக்க வச்சு இது பண்ணி குடிக்க சொன்னாங்க. அவ்வளோ நாள் இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கும் வெளியே வர மாதிரி தெரிஞ்சிச்சு. சரி இது நான் எனக்கு செட் ஆனோடனே ஓகே அது அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாரை பார்க்கும்போது வந்துட்டு டிசம்பர் மாதம் 2019 நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, பட் ஆனால் அந்த டைம்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது. தைராய்டு பார்த்திங்கன்னா குறைஞ்சிருச்சுன்னா அப்போ அந்த டேப்லெட் போடுறதே 1 மந்த்து ஸ்டாப் பண்ணியாச்சு. ஒரு 5 மந்த்துக்கு அப்புறம் டேப்லெட்டே ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் குழந்தைக்கு நிற்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு சார் இந்த பொடி இதெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க, பவுட்ரு இந்த மாதிரி நெய்யில் தேனில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்ட்டு கொடுத்துட்ருந்தாங்க.
ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த தைராய்டு டிஎஸ்ஹெச் நார்மல் ஆன உடனே அவங்க உடம்புல வரக்கூடிய அந்த டிஎஸ்ஹெச்னால் வரக்கூடிய சிம்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்ச உடனே அவங்களுக்கு என் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. அப்போ அதுக்கப்புறம் ரெகுலராக என்னை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமாக அனிமிக்கை சரி பண்ணுறது, அந்த பீரியட்ஸை ரெகுலேட் பண்ண வேண்டியது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி அவங்க உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி பெயின் இல்லாமல் பண்ணதுனால அவங்களோட நம்பிக்கை அதிகமானதுனால ரெகுலராக என்னோடய ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணாங்க. அடுத்தது கவுன்சிலிங்க்கு மேலுக்கு தனியாக கவுன்சிலிங், ஃபீமேலுக்கு தனியாக கவுன்சிலிங் ரெகுலராக அந்தந்த டாக்டரை வச்சு கொடுக்க போனதுனால அவங்க முழுமையாக அந்த கவுன்சிலிங்கும் ஃபாலோ பண்ணி அட் தி எண்டு ஒரு 2 month 3 monthலேயே பார்த்தீங்கன்னா பேபி வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் மந்த்து நாங்களே அந்த இது யூரின் டியூப்பில் செக் பண்ணல எங்களுக்கே டவுட்டாக இருந்துச்சு. அவர் ஒரு நாள் திடீர்னு நான் வந்து ஒரு கான்ஃபரன்ஸில் இருந்தேன். அப்போ வந்து என்கிட்ட சார் உங்கள்கிட்ட ஒன்று காட்டலான்னு வந்திருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்டை எடுத்து காமிச்சார். காட்டினப்போ பார்த்தீங்கன்னா அது 2 கோடு இருந்தது. ஸோ டபுள் லைன் இருந்ததுனால சார் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பட் எனிவே நீங்கள் ஒரு 15 days யார்ட்டையும் சொல்லாதீங்க. 15 days கழித்து ஒரு அல்ட்ராசோனோகிராம் ஸ்கேன் எடுத்துட்ட பிறகு எல்லாத்தையும் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அப்போ தான் அந்த குழந்தை கண்டிப்பாக உருவாகி அது யுட்ரஸில் வந்து பதிஞ்சிச்சு, சிங்கிள் யுட்ரைன் பேபி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிப்போர்ட்டில் வரட்டும், வந்த பிறகு நம்ம எல்லாத்தையும் சொல்லிக்கலாம்னு சொன்னால் அதே மாதிரி அவர் ஒரு 15 days போய் வெயிட் பண்ணி அப்புறமேட்டு ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு உண்மையாலுமே அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை. அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சலில் மன அழுத்தத்தில் அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்க. சனிக்கிழமை 18th மார்னிங் வந்துட்டு நான் கரெக்டாக 6:30க்கு 6:35க்கு நான் செக் பண்ணிட்டேன். எப்போ பார்த்தாலுமே வந்துட்டு ஒன்றுமே தானே வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை என்ன ப்ராசஸ் பண்ணுமோ பண்ணிவிட்டு அதை கூட பார்க்கல, வச்சுட்டு நான் போய் படுத்துட்டேன். நான் படுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி எந்திரிச்சிட்டு வந்து நான் பார்க்குறேன் டபுள் லைன் வந்துருந்துச்சு. எனக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரில. ஒரு மாதிரி ஷாக்காகவும் இருந்துச்சு, ஒரு மாதிரி ஹாப்பினஸ்ஸாகவும் இருந்தது. இது நமக்கு தானா, நிஜம்தானா அப்படின்னு நான் கிள்ளி வேற பார்த்துக்கிட்டேன். நான் இது நிஜம்தானா இது நான் ஏன்னா 2022 பாப்பா பிறந்தா 21 நான் பார்க்குறேன். நான் இது நிஜம்தானா, நம்ம கரெக்ட் தானேன்னு நீ யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு இவர்கிட்ட சொல்லலாமா வேணாமா அப்படின்ட்டு. இவர் தூங்கிட்டு இருந்தா, பெட்டில் படுத்துருந்தாங்க. நான் போய் இந்த மாதிரி எழுப்புனேன்னு இவர் பயந்துட்டார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அவர் அப்படியே நிற்கிறாரு, கட்டில் மேலே நிற்கிறாங்க, பெட்ஷீட்டை கையில் பிடிச்சிட்டு கட்டில் மேலே நிற்கிறாங்க. எனக்கு இந்த சீன் இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்படியே என்ன ஆச்சு இந்த மாதிரி வந்துட்டு 2 லைன் வந்துச்சுங்கன்னு அவர் அப்படியே ஷாக்காகி நின்ட்டார். நானும் சொல்லிவிட்டு அப்படியே நிற்கிறேன், அவரும் ஷாக்காகி நின்ட்டார். அளவுக்கு அதிகமான சந்தோஷம் வேறு. இது எப்படி ஒரு இதாக இருக்கும், ஏன்டா நிறைய டியூப் செக் பண்ணி நமக்கு இதாக இருக்கே, இந்த மாதிரி இது வந்ததில் கொஞ்சம் டவுட்டாகவும் இருந்துச்சு. அப்புறம் சாருக்கும் அனுப்பிச்சி வச்சுட்டு இது பண்ணோம். கன்ஃபார்ம் தான் சொன்னாங்க. இங்கே அலோபதி டாக்டரும் கன்ஃபார்ம் தான் சொன்னாங்க. கன்சீவே ஆக மாட்டேன்னு முடிவெடுத்த பிறகு இது நமக்கு தான் நடந்துச்சா, உண்மைதானான்னு என்னாலே என்னை ஏற்றுக்கிறதுக்கே ஒரு நாள் ஆயிடுச்சு. அதை ஏற்றுக்கவே முடியல. ஓகே, ஓரளவுக்கு கன்சீவ் ஆகிட்டும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு போச்சு. சரி சாட்டர்டேனா அப்போ டாக்டருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். சரி ஓகே, கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கிங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு நின்றுருக்கு, அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து பத்திரமா பார்த்துக்குங்கன்னு சொன்னவும் என்னை நிற்க விடலை, உட்கார விடலை, நடக்க விடலை. உட்காந்த இடத்துல எல்லாமே கிடச்சிச்சு. டாக்டர் பரத் சார் வந்து எனக்கு சொன்ன டயத்துக்கு இந்த மந்த்துக்குள்ளே நின்றும் அப்படின்னு சொன்னார். அப்படி இருந்தும் கேட்டேன், சார் நிற்கலை சார் அப்படின்ட்டு. ஆனால் டேட்டு தள்ளி போயிருக்கு சார் அப்படின்ட்டு நான் சரி டேட் வரும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லையில் அந்த டேட்டுக்குள்ளே நின்றுச்சு. போய் லேடி டாக்டர்கிட்ட போய் ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லவும் நாங்கள் போனால் 21st நாங்கள் போனோம். 20th அன்றைக்கி நாங்கள் போனோம். திங்கட்கிழமை காலையில் போயிட்டு செக் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு டாட் தான்மா இருக்குது அப்படின்ட்டாங்க. என்னதோ ஒரு டாட்டு தான் இருக்கா அப்படின்னா சரி 2 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு நாங்கள் போனால் ஹார்ட் பீட் இல்லை அப்படின்ட்டாங்க. ஹார்ட் பீட் இல்லை, திருப்பி 1 வீக் கழிச்சு வாங்க, அப்போது ஹார்ட் பீட் இல்லைன்னா வந்துட்டு க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. நம்ம அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ என்ன கடவுளே இது, கொஞ்சம் கூட வந்துட்டு உனக்கு மனசாட்சியே இல்லையா, எனக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாங்குற மாதிரி இருக்கே இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆட்டோவில் வந்துட்டுருக்கோம். பார்த்துட்டு அப்படியே அழுதுகிட்டே வந்துட்டுருக்கேன். நான் இப்படிலாம் பண்ணுறிய, உனக்கே நியாயமாக இருக்கா, நீ இதை எனக்கு கொடுக்காமலே இருந்திருக்கலாமே, எதுக்கு நீ இப்படி எனக்கு ஒரு ஆசை காமிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு
மனசுக்குள்ளேயே நான் அந்த கடவுளை திட்டிக்கிட்டே அப்படியே வந்துகிட்டே இருக்கேன். அப்போ வந்துட்டு டாக்டருக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி சொல்லணும், அப்படிலாம் உடனேலாம் ஹார்ட் பீட்லாம் தெரியாதுங்கப்பா, அதனால் நீங்கள் வந்து வேறு நல்ல டாக்டரை பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அக்கம் பக்கத்தில் விசாரித்து வேறு டாக்டரை நாங்கள் பார்த்தோம். பார்த்துட்டு அவங்க இன்னும் லேடி டாக்டர் தான் பார்த்தோம். பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, ஓகே ஹார்ட் பீட் இல்லாமல் இருக்குன்னு வருது, திரும்பி ஒரு ஸ்கேன் எடுத்து பார்ப்போம்ப்பா அப்படின்ட்டுருக்காங்க. திரும்பி ஒரு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு நாங்கள் போனோம். நீங்கள் ப்ரே பண்ணிக்கிங்க, கண்டிப்பாக வந்துட்டு ஹார்ட் பீட் இருக்கும், அது இல்லாமலாம் இருக்காது. ஒரு தடவை அப்படியே இல்லைனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, இது ஒரு தடவை நிற்க ஆரம்பிச்சிருச்சுன்னா திருப்பியும் வந்துட்டு அது கண்டிப்பாக நின்றும், அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லவும் நெக்ஸ்ட் டே வந்துட்டு போய் நாங்கள் எடுக்கிறோம். சரி நம்ம நம்பிக்கையோடு தான் போனேன், அதெல்லாம் எதுவுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு தான் போகிறேன். நான் போய் வந்துட்டு ஸ்கேன்லாம் எடுத்துகிட்டு ரிப்போர்ட்டை வாங்கி நான் டாக்டர்கிட்ட காமிக்கிறதுக்கு முன்னாடி நானே பார்த்துட்டேன் ஹார்ட் பீட் இருக்கான்னு சொல்லிட்டு. ஹார்ட் பீட் இருந்த உடனே பாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நல்ல வேளை நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நமக்கு குழந்த பிறந்தா போதுங்கிற அந்த ஒரு சந்தோஷம் எப்பயும் நமக்கு இருந்தது. ஏன்னா ரொம்ப வருஷம் வந்துட்டு குழந்த பிறகு நமக்கு ஆணம் பொண்டால் எதுண்டாலும் நமக்கு இது தான். குழந்தை நமக்கும் கிடச்சிருச்சு, நம்மளையும் அம்மான்னு கூப்பிட்றதுக்கு ஒரு உயிர் நம்மளுக்கு வந்துடுச்சு, நமக்குன்னு ஒரு உயிர் நம்மளுக்கு வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட வச்சேன். ஆனால் அந்த ப்ரெக்னென்சி பீரியட் மாதிரி எனக்கு மோசமான பீரியட் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு பாப்பா வந்துட்டு முதல்ல 8 மாதமும் என்னை பயத்திலே தான் வச்சுருந்தான். திடீர்னு ப்ளீட் ஆகிடும், அந்த பீரியட்ஸ் டைமுக்கு அந்த பீரியட்ஸ் வந்துடும். எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாது, பேசாமல் இத்தனைக்கும் ஆட மாட்டேன், அசைய மாட்டேன், உட்காந்த இடத்துல தான் உட்காந்துருப்பேன். தண்ணியிலேருந்து சாப்பாடுலேருந்து கொண்டு எனக்கு உட்காந்த இடத்துலேயே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க என்னைய. அந்த லெவலுக்கு இருந்தும் ஒரு மாதிரி பயத்திலேயே உட்காந்துருக்குற. ஒவ்வொரு மாதமும் ஐயோ வந்துடுச்சு, என்ன செய்யறது. ஒரு பக்கம் நம்பிக்கையும் ஒரு பக்கம் பயமும். அந்த 8 மந்த்ஸும் அவள் என்னை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணவே விடலை. வயிற்றுக்குள்ளே இருந்துக்கிட்டு ரொம்ப என்னை பயமுறுத்திட்டா. ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக அந்த டைமுக்கு பீரியட்ஸ் டாக்டர்கிட்ட ஓடுவான். திரும்பி டாக்டர்கிட்ட ஓடி அப்போ கூட வந்துட்டு பைக்லலாம் போக மாட்டோம், இங்கேருந்து நடந்தே கூட்டிகிட்டு போயிடுவார். பைக்கில் போனால் கூட வந்துட்டு எதாவது ஆகிடும்னு சொல்லிட்டு நடந்தே தான் கூட்டிகிட்டு போவாங்க, நடக்க வச்சு தான் கூட்டிகிட்டு வருவாங்க. ஒரு 5 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் ஆட்டோவில் கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணி அப்படி இருந்துமே அவள் பயமுறுத்திக்கிட்டே இருந்தா. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதமும் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு ஒரு மாதிரி பதட்டத்திலேயே தான் எனக்கு அந்த பீரியட் போச்சு. எல்லாருக்கும் அந்த ப்ரெக்னென்சி பீரியட் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக போகும்னா, நான் பயந்துக்கிட்டே அந்த ப்ரெக்னென்சி பீரியடை அப்படியே கழிச்சிட்டேன். நான் அதுக்கிடையில் நான் எங்கள் வீட்லேயும் சேர்த்துக்கிட்டாங்க. பாப்பா ஃபார்ம் ஆனோன்னே 7ஆவது மாதம் வளகாப்பு பண்ணி அவங்களும் சேர்த்துக்கிட்டாங்க. எல்லாமே எனக்கு அப்புறம் தான் நல்லதாகவே நடந்துச்சு. அது வரைக்கும் எதுவுமே எனக்கு நல்லதாகவே நடக்கலை. நான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணதான் எனக்கு நல்லதாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடந்த அந்த 7-8 வருஷம் எதுவுமே எனக்கு நல்லதாகவே நடக்கலை. குழந்தை நின்ன பிறகு எல்லாம் எங்கள் அப்பா பேசிட்டாங்க, எங்கள் அம்மா பேசிட்டாங்க, என் தம்பி பேசிட்டான். அதுக்கப்புறம் எனக்கு வளகா பண்ணி அவங்களே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, அவங்க வந்து பார்ப்பாங்க கொள்ளுவாங்கலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. வந்தாங்க, வளகா பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. நல்லபடியாக குழந்தை எல்லாம் பெற்று அவங்களே வச்சு பார்த்து அனுபவிச்சாங்க. குழந்தை வந்த பிறகு என் லைஃப் உண்மையிலே ரொம்ப வேறு மாதிரி மாறிடுச்சு. சாரை பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு 6 மந்த்லேயே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பேபி ஃபார்ம் ஆனதில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். சித்தா மரத்தை சாப்பிட்ட இதானதுலேருந்து தைராய்டுக்கு ஒய்ஃபுக்கு பார்த்திங்கன்னா அதுவும் இல்லை, அது டபுள் சந்தோஷமாகிடுச்சு எனக்கு. அது வரைக்கும் நான் அனுபவித்த கஷ்டம் எல்லாமே எனக்கு அப்படியே மறைஞ்சு அந்த குழந்தையோட முகத்தை நான் பார்க்கும்போது, உன்னைய நான் தூக்கி கொஞ்சறதுக்கு நீ என்னை எத்தனை வருஷம் ஏங்க வச்சுட்டல அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சுவேன். நான் என்னை அம்மாவை ரொம்ப ஏங்க வச்சிட்டல, அப்போ தான் நீ என்னை பத்திரமா பார்த்து பண்ணுறதுக்காக இத்தனை வருஷம் கழிச்சு நீ எனக்கு வந்தியா, இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை பொக்கிஷமாக வச்சு நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இந்த உலகத்தில் இப்போதைக்கு எனக்கு ரொம்ப முக்கியமானது யாருன்னா 2 பிள்ளையும் முக்கியம். நான் பார்ப்பேன், ஏன்னா முதல்ல என்னை அம்மானு கூப்பிட்டு அவள் தான். அந்த அந்தாண்டு பார்த்திங்கன்னா 2022 ஃபஸ்ட்டு பேபி எனக்கு ஆகஸ்ட் 16 பிறந்தது. அவள் கிடைக்கிறதுக்காக நான் பட்ட வலியும் வேதனையும் ரொம்ப அதிகம். அதனால் அவள் இல்லாமல் என் லைஃபே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பினஸ் அதுக்கப்புறம் என்னை கொண்டு வந்துட்டான். என் லைஃபே எப்படி ரொம்ப ஜாய்ஃபுல்லாக மாறிடுச்சு. அவள் வந்த பிறகு எல்லாமே மாறிடுச்சு, எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு. எதெல்லாம் ரொம்ப கஷ்டமோ ரொம்ப வருத்தம் கொடுக்கக்கூடிய விஷயமா நடந்துச்சோ அது எல்லாமே அப்படியே இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, நமக்கு யார் இருக்கா, நம்ம குழந்தை இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அவள்
அவள் முகம்தான் எனக்கு இப்போ வரைக்கும் அவளை நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனது பெற்றது அந்த நான் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து செக் பண்ணதுலேருந்து அந்த பீரியட்லேருந்து அவள் முகத்தை பார்த்தது வரைக்கும் என் முன்னாடி இப்போ ஒரு ஃபிலிமே எடுக்கலாம். எங்கள் முன்னாடி அப்படியே ஸ்க்ரீனில் ஓடுற மாதிரி இருக்குது. எல்லாமே அப்படியே முன்னாடி ஸ்க்ரீனில் ஓடுது. ஆக்சுவலாக வந்து இப்போ குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மணி நேரமாக ஹாஸ்பிட்டல் வெளியே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த குழந்தைய எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி குழந்தை பிறந்துக்கிருந்ததுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபஸ்ட்டு தூக்கியில் எனக்கே வந்து கண்ணில் இருந்து தண்ணி ஒரு சந்தோஷமும் அப்படி இருந்தது பார்த்துக்கிங்க. ஸோ சித்தர்கள் வந்து இவ்வளோ நல்ல மருந்துகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இவ்வளோ நல்ல மருந்துகளை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட பேரை குழந்தை இல்லாத பிணியாளர்கள் படுற கஷ்டத்தெல்லாம் தீர்க்கக்கூடிய வாய்ப்பாக ஒரு கருவியாக என்னை பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சித்தர்களுக்கு தான் நான் முதல்ல என்னோட நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அந்த பிணியாளர் முழுமையாக அவங்களுக்கு அந்த குழந்தை நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு அந்த குழந்தைக்கு நல்ல அளவில் ஐக்கியூலாம் டெவலப் ஆகிறதுக்கு 3rd மந்த்லேருந்து நான் கைடன்ஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த மருந்துகள்லாம் எடுத்துக்கிட்டு நார்மல் டெலிவரி ஆச்சு. அவங்கள போய் நான் நேரில் போய் பார்த்துட்டு வந்து அந்த குழந்தைக்கு வந்து போய் ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்தது ரொம்ப சந்தோஷம். அந்த 8 வருஷம் தவோன்னுவோம்ல, 9 வருஷம் தவோ அவன் எனக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் பாப்பாவுக்கு வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, டக்குன்னு நின்றுச்சு அப்படியே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது பேபி பார்த்தீங்கன்னா இப்போ 2024 அக்டோபர் 28 இதாச்சு 2 பேபியுமே. ஸோ முதல் குழந்தைக்கு அவ்வளோ சிரமப்பட்டவங்க 2வது குழந்தை இயல்பாகவே கருத்தரிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு டபுள் ப்ரொமோஷன் மாதிரி. என்கிட்ட செகண்ட் பேபிக்கு அவங்க என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவே இல்லை. அவங்க செகண்ட் பேபி அவங்க இயல்பாகவே கருத்தரிச்சிருச்சு. அது அவங்க பாடி வந்து அதுக்கு தானாகவே கான்ஃபிகர் ஆகிடுச்சு. அவங்க பாடி கம்ப்ளீட்டாக இயல்பாகிடுச்சு. ஸோ அவங்க ஃபஸ்ட் பேபிக்கு மட்டும்தான் என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. செகண்ட் பேபி இயல்பாகவே கருத்தரிச்சிருச்சு. ஸோ அவங்க பாடியோட கான்ஃபிகரேஷனை மொத்தமாகவே மாற்றி இந்த சித்த மருந்துகளை அந்தளவுக்கு பயன்பட்டுருக்குன்றதை முழுமையாக உணர்ந்தாங்க. இப்போ 2 குழந்தைங்களோட இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அந்த லைஃப் அப்படியே ஜாலியாக. இப்போ எனக்கு வந்துட்டு எதை பற்றியுமே கவலை இல்லை, எந்த பிரச்சனை வந்தாலும் கவலை இல்லை, எது இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு என் பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. வீட்டுக்கு போனோம்னா அந்த 7 years 8 years என்ன தான் ஒரு டென்ஷனோட வீட்டுக்குள்ளே போவேன். அப்போ டென்ஷனில் தான் இருப்பேன் நான். அந்த இது ஒரு ப்ரெஷரு, ஆஃபீஸ் ப்ரெஷரு, இந்த பக்கம் ப்ரெஷர் இல்லை. இப்போ வீட்டுக்குள்ளே போனாலே வந்து அந்த எல்லாமே பாப்பா மூஞ்சியை பார்த்தோம்னா எல்லாமே மாறிடும். சரி, அங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அதிகபட்ச செலவுங்கிறது பார்த்திங்கன்னா டோட்டல் 0 சித்தாவை பொறுத்த வரைக்கும். எனக்கு இதே அலோபதி பஞ்செலாம் மந்த்லி எனக்கு 25,000 கிட்ட செலவாச்சு சார். உனக்காக உன் குழந்தை இருக்கு, நீ யாருக்காக இத்தனை நாள் இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தியோ, நீ இனி உன் குழந்தைக்காக நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு நானே தைரியம். இப்போ யார் இருந்தால் என்ன, இல்லாட்டினா என்ன, பேசுனா என்ன, பேசாட்டினா என்ன, எனக்கு என் பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க போதும் எனக்கு, வேறு யாரும் எனக்கு தேவையில்லை. அது இன்னும் எனக்கு ஒரு பெரிய பலம் மாதிரி இப்போ என் பிள்ளைங்க. இப்போ வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சொன்னோம்னே எங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்தான்னு தான் சொன்னாங்க. நான் சித்த அந்த மாதிரி இதுதான் பார்க்கணும். அதுக்கப்புறம் 2 பேர்த்த நான் அனுப்பிச்சிட்டு 2 பேர்த்துக்குமே சக்ஸஸ் தான் சார் ஆச்சு. இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நான் இங்கே சார் ரெஃபர் பண்ணிட்டு தான் இருக்கேன். பரத் சாருங்கிறத ரெஃபர் பண்ணிட்டு தான் இருக்கேன். சித்தா இதோட இதுக்கு அங்கே போங்க அப்படின்னு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் சார். இந்த மாதிரி இவங்க பட்ட துன்பத்துலேருந்து முழுமையாக வந்து சித்த மருந்துகளை முழுமையாக பயன்படுத்திக்கிட்டு ஆலோசனைகளை கவுன்சிலிங்கை சரியாக பயன்படுத்தி இவங்க கருத்தரிச்சு இருக்கிறத பார்த்துட்டு நிறைய பிணியாளர்கள், குழந்தையின்மை பிணியாளர்கள் வந்து இந்த சித்த மருந்துவத்துக்கும் இந்த ஆலோசனைக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து மிக குறைந்த பண செலவில் மிக அதிக அளவில் உடல் பாதிப்பு எதுவும் இல்லாமல் முழுமையாக உடலை சரி செய்து கொண்டு இயற்கையாக இயல்பாக கருத்தரிக்கலாம். இதற்கு துணை புரிந்த மிஸ்டர் வாகித் அவர்களுக்கும் அவரது மனைவி எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த மருத்துவ முறை பல்வேறு பிணியாளர்களுக்கும் பயன்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டு என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.